ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று இப்போ தான் பசங்கள்லாம் ரிசல்ட் வந்துச்சு. எல்லா பேரண்ட்ஸும் அட்மிஷனுக்கும் அதுக்கு இதுக்கும் அலைஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு அம்மா பாருங்கள். ஹலோ சோபனாவா? என்னது, உன் பொண்ணுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடச்சிச்சா? கிறிஸ்ட் காலேஜ்லையா? பெங்களூர்லையா? சரி சரி. என் பொண்ணுக்கு லண்டனில் ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருக்கு. ஆமாம் ஆமாம். அப்புறம் இந்த ஹாரிசோனாவில் இருக்குது பாரு, அந்த காலேஜில் கூட கிடச்சிருக்கு. ஹரியானா இல்லடி, ஹாரிசோனா, அது அமெரிக்காவில் இருக்குது. அங்கே இருக்கிற காலேஜில் கூட கிடச்சிருக்கு. சாமிக்கு பூ போட்டு பார்த்து கேட்டுட்டு எங்கே உத்தரவு கொடுக்குதோ அங்கே சேர்த்துருவோம். ஆமாம் ஆமாம். சரி, ஃபோனை வைக்கிறேன். ஏம்மா இப்படி புழுகிற நீ? அவள் மட்டும் என்ன கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்துட்டு கிறிஸ்ட் காலேஜ்னு போய் சொல்லுவா? ஏம்மா, நம்ம தான் எந்த வெளிநாட்டுக்கும் போகிறது இல்லையே. நாளைக்கு வந்து பார்த்துட்டு கேட்டால் என்னம்மா சொல்கிறது? நான் தான் அதுக்கு சாமியை கோத்து விட்டுருக்கேன்ல, பூ போட்டு பார்த்தேன், உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லிவிடுவேன். எனக்கு அடங்கவும் மாட்டேங்குது, என் பேச்சை கேட்கவும் மாட்டேங்குது. இன்றைக்கி போய் வெட்டுனாதான் தன்னால் என் பேச்சை கேட்கும் பாரு. அம்மா, அப்பா யாரையோ வெட்ட போகிறேன்னு சொல்கிறாருமா, வாம்மா சீக்கிரம். டே, அவருக்கு வெங்காயமே வெட்ட தெரியாது. அவர் எங்கே மனுஷனை வெட்ட போகிறாரு? முடி வெட்ட போகிறாரா? சார், நீங்கள் ரெகுலராக குடிப்பீங்களா இல்லை அக்கேஷ்னலாக குடிப்பீங்களா? நான் அக்கேஷ்னலாக தான் குடிப்பேன். ஆனால் அந்த அக்கேஷனு ரெகுலராக வந்துட்ருக்கோம். ஹாஸ்பிட்டலில் சாரி, இவரை காப்பாற்ற முடியல. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா அவரை காப்பாற்றிருக்கலாம். டாக்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அவருக்கு அடிப்பட்டே 10 நிமிஷம் தானே ஆகுது. நம்ம அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் பணம் இல்லைன்னா ஃபைன் போடுறாங்க பேங்க்கில். அது மாதிரி ஏடிஎம்மில் பணம் இல்லைன்னா பேங்க்குக்கு ஃபைன் போட சட்டம் போடலாம்ல. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிரியுங்கள், சிரித்து கொண்டே இருங்கள்.